மார்க்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இதுல ஆண்டவருடைய வசனம் பார்க்கிறோம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இந்த சம்பவத்துல நீங்க 1வது வசனத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா மார்க் 5ல இந்த லேகியோன் என்று சொல்லக்கூடிய பிசாசுகள் பிடித்தவன். லேகியோன் என்று சொன்னால் 6000 பிசாசு என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதன் எப்படி இருந்தான் என்று சொல்லி இதுல இயேசுவினிடத்தில் வந்து, அப்ப இயேசு கிட்ட வந்து இந்த பிசாசு பிடித்திருந்தவன் எப்படி இருந்தானா, இப்ப வஸ்திரம் தரித்திருக்கிறான். 2வது ஒரு இடத்துல நிலையா உட்காராதவன் இப்ப உட்கார்ந்து இருக்கிறான். 3வது புத்தி மாறாட்டம், புத்தி கெட்டு போய் இருந்தவன் இப்ப புத்தி தெளிந்திருக்கிறான் என்பதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஒன்று, இந்த உலகத்திலே பொல்லாத பிசாசானவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, மனிதர்களை வஸ்திரம் இல்லாதவனாக மாற்றுகிறான். முதல்ல அவங்களை நிர்வாணப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அதே போல 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள அலைந்து திரிய பண்ணுகிறான். 3வது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு புத்தி பேதலிப்பை உண்டுகிறான். ஒரு தெளிந்த புத்தி இல்லாம பேதலிக்கப்படுகிறார். ஆனால் கர்த்தருக்குள்ள நம்ம வரும்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். பிசாசானவனை பத்தி சொல்லும்போது பேதுரா தான் எழுதும்போது நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி. ஏன்னா தெளிந்த புத்தியை களைச்சு விடுகிறவன். புத்தி வந்து தெளிவா இருந்துச்சுன்னா அவனுக்கு பின்னாடி போக மாட்டோம்னு தெரியும். அதனால குழப்பி விட்டு அவன் ஒரு மாதிரி வாழ்க்கைய அல்லது நம்முடைய எதிர்காலங்களை நாசம் பண்ணுகிறவன். இதுல நீங்க அந்த மார்க்ல மேல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல போட்டிருக்கோம். எப்படி இருந்தான்னு சொன்னா, அங்கே வசனம் சொல்லுகிறது 2வது வசனத்துல வாசிக்கும்போது மார்க் 5ல அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிர்கொண்டு வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. பாருங்க, அவன் குடியிருப்பு பிசாசு பாருங்க ஒரு மனுஷனை எங்க தங்க வச்சிருக்கு? கல்லறைகள்ல செத்து போன பிணத்தை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அடக்கம் பண்ணி மேல கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்துல பிசாசுடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறது. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில இருக்கு. மனுஷனுக்குள்ள பிசாசு வந்தா அவன் வீட்டுல இருக்க மாட்டான். அவன் வீதியில இருப்பான். அல்லது பிசாசு கல்லறை தோட்டங்கள்ல போய் உட்கார்ந்துருக்கிறான். அங்க கர்த்தருக்கு அடுத்து சொல்லப்படுது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. 2வது அந்த பிசாசு பிடிச்சவனை அடக்கவே முடியாத ஒண்ணு. மாம்சத்துல நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. மாம்சத்துல அவனை சரி பிடிச்சி கட்டி போட்டுடலான்னா 10 பேர் நின்னாலும் 10 பேரையும் தூக்கி எறிவான். இப்ப இவனை பாருங்க சங்கிலிகளினாலும் அதாவது அவனை வந்து கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை வந்து யாராவது சங்கிலியில கட்டிடலான்னு பார்த்தா முடியாம இருந்துச்சான். அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனிதனா இருந்திருக்கிறான். 4வது வசனம் சொல்லுகிறது அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. பாருங்க, திரும்ப அவனை கட்ட ஒருவனாலும் முடியல, அவனை அடக்க ஒருவனாலும் முடியல. சங்கிலி வச்சு கட்டுனா சங்கிலியை அறுத்து போடுறான். விலங்குகளை வச்சு போட்டா விலங்கை முறிச்சு போடுறான். கர்த்தர் உண்டாகட்டும். அப்போ அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி பாருங்க யாருக்குமே அடங்கியே இருக்காது அது. அது அதனால சொல்றான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. யாருமே அவனை அடக்கவே முடியாது. அப்போ ஒரு அடங்காப்பிடாரி போல ஒரு அடங்காதவனாக அவன் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நீங்க தொடர்ந்து அதுல வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் அடங்காதவனாக இருக்கிறான். சங்கிலிகளினால் அவனை கட்ட முடியல, அடக்க முடியல. அவன் இருக்கிற இடம் கல்லறை தோட்டமா இருக்கு. கல்லறை தோட்டத்துல இருக்கிறான். அப்புறம் அவன் சொல்லுது, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும்
கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இப்ப இந்த பிசாசோட வேலை பாருங்க, அவன் இரவும் பகலும் எங்க இருப்பானா, மலைகள்ல போய் இருப்பானா. மலைகளிலும் அடுத்து கல்லறைகளிலும் இருந்து, மலைகளிலும் சில நேரம் மலையில இருப்பான், சில நேரம் கல்லறைகள்ல இருப்பான். அங்க இருந்து சும்மா இருக்க மாட்டான். கூக்குரல் பயங்கரமா ஓலம் விட்டு கத்திக்கிட்டே கிடப்பான். இவன் கத்துறது மாத்திரமல்ல, அவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்படின்னா தன்னையும் காயப்படுத்திக்கிட்டு இருப்பான். அவன் கத்தி கூப்பாடு போடுறது மட்டும் இல்ல, அவன் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எவ்வளவு ஒரு ஒரு பிசாசு வந்து ஒரு மனிதனை பிடிக்கும்போது, பிசாசுகள் அவனை பிடிக்கும்போது அவன் நிலைமை பாருங்க. அவனை என்ன அலக்கழிக்குது. அவன் அவன் வீட்டில் இருக்க விட மாட்டேங்குது. அவனை சங்கிலிகளால கட்டி போடவும் முடியல. அப்படியே மீறி கட்டினாலும் அதை அத்துட்டு போயிடுறான். அவனை ஏதாவது விலங்கெல்லாம் போட்டு வச்சாலும் அதையும் முறிச்சு போடுறான். அவனை ஒருத்தராலையுமே அடக்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு ஆக்ரோஷமா இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் மலைக்கும் கல்லறை தோட்டத்துலையும் போய் உட்காந்துட்டு ஒரே ஓலமா கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்ல, தன்னையே உடம்பையே காயப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு பிசாசு ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு வருகிறார். இயேசு வந்த உடனே இங்க 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசுவினிடத்தில் வந்து, அப்ப இயேசு அங்க வருகிறார். வந்த உடனே அவன் ஆட்டோமேட்டிக்காவே வேதனைப்படுத்துவான், வந்தீர் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த பிசாசுகள் எல்லாம் இயேசு அவர் சொல்றாரு, அவனை விட்டு வெளியே போகும்படி அதுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்ப பிசாசு பிடித்த மனிதன் இருக்கிற இடத்துக்கிட்ட இயேசு வந்தாலே பிசாசுகள் ஆட்டோமேட்டிக்கா அலற ஆரம்பித்து விடுகிறது. அதுக்கப்புறம் இயேசு அந்த பிசாசுக்கு போகும்படி கட்டளை கொடுக்கிறாரு. அதெல்லாம் போய் விழுந்து செத்து அங்க இருக்கிற பன்னி கூட்டங்கள்ல போய் விழுந்து அது செத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுல தான் அதை பார்க்கிறோம் நம்ம. அவன் புத்தி தெளிஞ்ச உடனே அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கை அப்படி இயேசு வந்த உடனே அவன் இயேசு அந்த பிசாசை துரத்தின உடனே அந்த பிசாசுகள் போன உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க. இயேசுவினிடத்தில் வந்து அவன் என்ன பண்றான், இயேசுவினிடத்துல கர்த்தருக்கு மகிமை வந்து லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து, இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த பண்ணி மேய்ச்சவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ என்ன பாக்குறாங்க, 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறத்திலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவிப்பதை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்துல வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன். அப்போ இயேசுகிட்ட வந்து பார்க்கும்போது இந்த லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் எப்படி இருக்கிறான், அவன் வஸ்திரத்தை தரித்திருக்கிறான். இவ்வளவு நேரம் நிர்வாணமா சுத்தினான். சரியான ட்ரெஸ் கிடையாது, அசிங்கமா சுத்திட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவன் இப்ப ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிறான், ட்ரெஸ் போட்டிருக்கிறான். 2வது காரியம், அவன் ஒரு இடத்துல நிலையா இருக்காதவன். மலைக்கு போவான், இல்ல கல்லறை தோட்டத்துக்கு போவான். அவனுக்கு யாருமே அடக்க முடியாம இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, அவன் இயேசுகிட்ட உட்கார்ந்திருக்கிறான். 3வது அதுல பாருங்க, அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை காண்கிறார்கள். கண்டு பயப்படுறாங்க. இயேசுகிட்ட வந்து அவன் இவ்வளவு தெளிவா உட்கார்ந்திருக்கிறான். அப்ப புத்தி தெளிவுன்னும் போது அவன் கல்லுகளால தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தவன் இப்பொழுது கூக்குரல் விடுறத காணோம். இப்போ கல்லுகளால தன்னை காயப்படுத்தல. இப்ப நீட்டா உட்கார்ந்திருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட அநேகருடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல அவங்கள பிசாசானவன் நிர்வாணப்படுத்தி, அசுத்தப்படுத்தி, அவங்கள வந்து ஒரு நிலையா இருக்க விடுறதில்ல. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா, பிசாசு வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மள ரட்சிப்பின் வஸ்திரத்த தரித்துக்கொண்டு, ரட்சிப்பிலே நிலைத்திருக்க விடாதபடிக்கு அலக்கழிக்கிறதா இருக்குது. அதுவும் இல்ல. அடுத்து பாருங்க, அவன் உட்கார்ந்து ஒரு இடத்துல நம்ம நிலையா இருக்க விடாம அலைந்து திரிய பண்ணுகிற பிசாசு. 3வது புத்திய அ கெடுத்து வச்சிருக்குது. ஆனால் ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது, ஆண்டவர் அந்த பிசாசுகள துரத்த உடனே, அவன் நல்ல ஒரு வஸ்திரத்த தரிச்சு, அவன் அப்படியே அமைதியா அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறான். உட்கார்ந்தது மாத்திரம் புத்தி தெளிந்தவனாக இருக்கிறான். தனக்கு சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது அவனுக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அவன் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லைகளில இயேசு வந்துவிட்டார் என்று சொன்னால், சத்துரு துரத்தி விடப்படும். சத்துரு ஓடி போயிரும். இயேசு வந்தாலே தூரத்துல வரும்போதே பார்த்த உடனே பிசாசுகளுக்கு அங்க எல்லாம் நடுக்கம் வந்துருச்சு. பிசாசுகள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதேபோல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசு வந்துவிட்டால்
அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சத்துருக்கள் ஓடி ஒளிந்து போய்விடும். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தோம் என்று சொன்னால், அவர் வந்துவிட்டால் அசுத்த ஆவிகள் ஆட்டோமேட்டிக்காவே எங்களுக்கு வேதனைன்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். அப்படி ஓடி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத தன்மைகள், பரிசுத்தம் இல்லாத தன்மைகள், நிர்வாணமாய் கிடக்கிற தன்மைகள் எல்லாத்தையும் மாத்தி கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவர்களாக எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயவர்களாக கர்த்தர் அதை மாற்றுவார். 2வது, அங்கே அவன் அவன் உட்கார்ந்திருக்கிறான். ஒரு நிலையா இல்ல அப்படின்னு சொன்னா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நிலையான ஒரு இடத்திலே இருக்க மாட்டான். வீட்டிலே இருக்க மாட்டான். ஆனால் இப்பொழுது அமைதியாக அமர்ந்திருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கர்த்தர் வந்த உடனே நம்மை அமைதியாக இருக்கத்தக்கதாக நல்ல ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிற தேவன். அவர் நம்மை அற்புதமாக நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். மேலும் நாம் பார்க்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே ஆண்டுடைய வசனம் என்னமா சொல்லுது, அவன் புத்தி தெளிந்தவனாக இருக்கிறான். நான் எந்த ஒன்னையும் தெளிவா நம்ம சுத்தி என்ன நடக்குதுன்றத தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே நாம் இயேசு அண்டையிலே நெருங்கி போவோம். இயேசு நம்ம அண்டையிலே வரும் பொழுது அவரை விட்டு விலகாதிருப்போம். அப்பொழுது பிசாசானவன் ஓடி போவான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை கூக்குரல் வேலை அல்லது ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாம அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிய பண்ற வேலை, இதெல்லாம் பிசாசுடைய வேலை. இவைகளுக்கு நம்மை விலக்கி காப்பார். நம்ம ஒரு தெளிந்த புத்தியோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்வார்.